கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 6/10/2025 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். I broke the bars of your yoke and enabled you to walk with heads held high. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நுகத்தடிகளை முறிக்கிற ஆண்டவர். இந்த காலவேளையிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற நுகத்தடிகளை முறிப்பேன். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் நுகத்தடிக்கும் எனக்கு சம்பந்தம், நமக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த நுகம் பாரத்தை சுமக்கிற ஒரு மாட்டினுடைய கழுத்தில் வைக்கப்பட்டு மிகுதியான பாரங்களை சுமப்பதற்கும் விவசாய நிலங்களிலே உழுவதற்காக அந்த சுமை நுகத்தடி அதன் கழுத்தின் மேல் வைக்கப்படுகிறது. இன்றைக்கு நமக்கு அவ்விதமான நுகத்தடி நமக்கு இல்லை. ஆனால் அநேக பாரம் என்கிற நுகத்தடி, பொருளாதார நெருக்கடி என்கிற நுகத்தடி, குடும்ப பாரம் என்கிற நுகத்தடி, கடன் என்கிற நுகத்தடி, குடும்ப பிரச்சனைகளினால் வரக்கூடிய நுகத்தடி, இந்த பாரத்தை தோளில் சுமக்காமல் இருந்தாலும் மனதளவில் சுமந்து இலக்கரித்து போனவர்களாய் நின்று கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் அப்படிப்பட்டவங்களுடைய நுகத்தடிகளை வானத்திற்கு பூமிக்கு அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் முறித்து போடுவாராக. இந்த நுகத்தடியின் பிணையல்களை கர்த்தர் முறித்து போடுவாராக. தேவனுடைய வழிநடத்தல், பாதுகாப்பு உங்களோடு கூட இருப்பதாக. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும், உன் கழுத்து நின்று அவன் துக்கமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். In that day the burden will be lifted from your shoulders, the yoke from your neck. The yoke will be broken because you have grown so fat. பிதாவே, நல்ல நேரத்தில் உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நுகத்தடியின் பாரத்தை சுமக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அப்படிப்பட்ட நுகத்தடிகள், கடன் நுகத்தடி, பொருளாதார நெருக்கடி என்கிற நுகத்தடி இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு சமாதானம், சந்தோஷமும் அப்படிப்பட்ட தேவனுடைய வாழ்க்கையில் நிறைவாய் கடந்து வர பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 93453533730. May Jesus bless you all. Amen.